வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் மாடலோட பர்ஃபார்மன்ஸை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்றது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற டேட்டாவை சிம்பிளாக கம்ப்ரெஸ் பண்ணுறது. பட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ரிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர். ஒரிஜினல் டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர் கம்மியாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை நல்லாவே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ லோயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர்ன்றது பெட்டர் மாடல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெட்ரிக் பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன். இது பிசிஏ மாடலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டாவில் இருக்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரீட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வேரியன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 90% வேரியன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன்டு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரிசர்வ் பண்ணியிருக்குன்னு மீனிங். ஸோ ஹையர் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டுன்றது பெட்டர் மாடல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் மெட்ரிக் வந்து விஷுவலைசேஷன் குவாலிட்டி. இதில் வந்து டிஎஸ்என்இ, யூமேப் இதெல்லாம் வரும். ஸோ டிஎஸ்என்இ, யூமேப் யூஸ் பண்ணும்போது மெயின் கோல் வந்து விஷுவலைசேஷன் தான். ஓகேங்களா? 2D இல்லை 3D பிளாட்டில் கிளஸ்டர்ஸ் வந்து கிளியராக செப்பரேட்டாக தெரியுதா, இல்லை மீனிங்ஃபுல் பேட்டர்ன் இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறது தான் இந்த தேர்ட் மெட்ரிக். ஸோ இப்போது கிளஸ்டர்ஸ் ஓவர்லாப் இல்லாமல் கிளியராக விசிபிளாக இருந்துச்சுன்னா மாடல் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி மீனிங். பெட்டர் விசுவலைசேஷன் அப்படின்றது பெட்டர் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ சம்மரியாக பார்க்கும்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எரர் வந்து கம்மியாக இருக்கணும், வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு வந்து அதிகமாக இருக்கணும், விஷுவலைசேஷன் கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி மீனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.